ஒரு அலைவரிசையா மாறி அது வந்து நம்ம மூளையில சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டவை. நம்மளுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கோ அதை நிறைவேற்றுவதற்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து லைஃப்ல எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் 90% நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு சொன்னாக்கா காலையில எந்திரிச்சு இன்னும் வேற எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்ல போகலான்னு சொல்லி ஐடியாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. பிரம்ம முகூர்த்தத்தின் அபார சக்திகள், அதை எப்படி சரியான முறையில பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மகாருத்ரா குருஜி அவர்களை பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி, எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி. இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்ம முகூர்த்தம் ஜென்ரலா ரெஃபர் பண்றது வந்து அதிகாலை 3ல இருந்து காலையில 5:30 மணி வரை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசைகள், நவகிரகங்களோட அலைவரிசைகள், இது எல்லாம் ஒருமித்த ஒரு அலைவரிசையா மாறி அது வந்து நம்ம மூளையில சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டவை. சரியா? அந்த அலைவரிசை கூட நம்ம அலைன் ஆகணும், அந்த அலைவரிசையை நம்ம முழுமையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்துல விழித்து நாம ஒரு தியானமோ இல்லை ஒரு ஏதாவது நம்மளை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு பயிற்சியோ பண்ணும்போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா 3 to 5:30 பொதுவாக எடுக்கக்கூடியது. ஏன் இந்த டைம் அது பெர்ஃபெக்டா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க நல்லா பாருங்க, இந்த அதிகாலையில தான் அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்குறதோட ஒரு 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 சின்ன சுகம் நமக்கு ஃபீல் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எதனால அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டைம்ல நம்ம மூளையோட அலைவரிசை 4 விதமா இயங்குது. ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டா 4 விதமா இயங்குது. இதுல ஆல்பா நிலை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அமைதியான ஒரு நேரம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து அப்படியே வெளியில பார்த்தோம்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு அமைதி தொட்டுது இல்லையா? அது பிகாஸ் ஆஃப் அந்த ஆல்பா நிலையினால. அப்போ இந்த ஆல்பா நிலை, அந்த பிரெயின் வேவ்ஸும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அலை கற்றும் அந்த ஃப்ரீக்குவன்சியும் ஒன்னா மேட்ச் ஆகும்போது நம்மளுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கோ அதை நிறைவேற்றுவதற்கான சாத்திய கூறுகள் நிறைய இருக்கு. அதற்குண்டான முயற்சிகள் பாதி இருந்தா போதும். ஓகே. நீங்க நாள் ஃபுல்லா ஒரு வேலை செஞ்சு உங்க விஷயத்த வேணுங்கிற விஷயத்த ஈர்த்துக்கிறக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்து உங்களோட தியானமோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனோ வைக்கும் போது இன்னும் ஈஸியா உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. சரியா குருஜி, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வேற என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா பிரம்ம முகூர்த்தம்னு வச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? என்னுடைய புரிதலுக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் சொல்றேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சொல்றேன். ஸோ பொதுவா மும்மூர்த்திகள்ல வந்து பிரம்மனுக்கு வந்து என்ன தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு? படைத்தல். சரியா? படைத்தல் முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ரொம்ப கொலோக்கியலா சொல்றேன். சரியா? ஸோ படைத்தலுக்கு காரணகர்த்தா வந்து பிரம்மன். சரியா? அப்போ அவரோட பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்ப ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க படைத்தல், எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கான அழகான நேரம், அந்த விஷயத்துக்கான கரெக்டான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, பிரம்ம நேரம்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க? கரெக்ட். சரியா? நீங்க முகூர்த்தத்துல நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுவோம்? நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லுவோம். பெருகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஒரு வீடு கட்டுறதாகட்டும், இல்லை ஒரு கிரக பிரவேசம் பண்றதாகட்டும், எல்லாமே முகூர்த்தம் பார்த்து தான் பண்றோம் நம்ம. ஸோ அடுத்தடுத்த லைஃப்ல மேம்பாட்டுக்கு போறது, ஒரு திருமணம் வைக்கிறது, எதா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே முகூர்த்த நேரத்துல தான் வைக்கிறோம். சரியா? அப்போ
ஒரு படைத்தல் வேலையும் நம்ம மனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்லை நம்ம உடம்புல ஒரு யோகா பண்ணுறோம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், உடம்பை வலுவாக்குறதுக்கான வேலைகள் பண்ணுறோம், இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம்னா மைண்டை தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த படைத்தல் வேலையை பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதை இந்த டைமில் பண்ணும்போது, முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது அது சுபமான காரியமாக மாறும். சரியா? அப்போ நீங்க கேட்டதுல பிரம்ம முகூர்த்தம் ரெண்டுத்துக்குமான ஆன்சர் இதுலயே இருக்கு. சரியா? ஏன்னா நாமளே தான் நம்ம வாழ்க்கையை படைச்சிட்டு இருக்கோம், நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை படைச்சிட்டு இருக்கு. சரியா? அப்ப பிரம்ம முகூர்த்தம்ங்கிறதுக்கான கான்செப்ட் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஓகே குருஜி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதோட விளக்கம் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. ரொம்ப புரிதல், ஈஸியாகவும் இருக்கு நீங்க சொன்ன விஷயம் கேட்டதுக்கு. பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் அடையலாம், அந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி பண்ணலாம்? எளிமையான முறையில இப்போ நம்ம வீட்டுல ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய. அது இல்லாம இன்னும் சில முறைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது முறைகள் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா, பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து லைஃப்ல எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் 90% நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சரியா? கரெக்ட். ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் முன்னாடியே எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே பஸ்ஸை பிடிச்சோ இல்லை வண்டி வச்சோ போயிடுவீங்க. அந்த எந்திரிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் போகும். சரியா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னைக்கு பைசா சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருனாலையுமே அது சாத்தியம்ங்கிற மாதிரி ஆயிடும். பட் எங்கே யார் அந்த 5 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயம் இருக்குது. யாருனால 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வச்சுக்க முடியுமோ, சரி, அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு நோக்கமோ இல்லை ஒரு குறிக்கோளோ அவங்களால டிசைன் பண்ணிக்க முடியுமோ, டிசைன் பண்ணிட்டு அதற்குண்டான வேலைகளை செய்ய முடியுமோ, அவங்க கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இதே 8 மணிக்கு எந்திரிச்சு நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புளும் இருக்காங்க. ஓகே, கரெக்டா? இங்க நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. 8 மணிக்கு தான் எந்திரிச்சாலும் அவங்க வேலையில கரெக்டா இருப்பாங்க, கரெக்டான ஒரு திட்டமிடல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு 8 மணிக்கு எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை, 10 மணிக்கு எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கு முடியலையோ, நம்ம பிரயத்தனம் பண்றோம், நிறைய விஷயங்கள் எடுத்துட்டோம், நிறைய முயற்சிகள் எடுத்துட்டோம், ஆனாலும் நமக்கு ஒரு சக்சஸ் வரல அப்படிங்கிறவங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி ஈஸியா லைஃப்ல ஜெயிச்சுக்கலாங்கிறத என்னோட கருத்து. குருஜி, இப்போ சின்ன வயசுல எல்லாம் வந்து பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்க, காலையில எழுந்து சீக்கிரமா எந்திரிச்சு படி, அப்பதான் மண்டையில ஏறும் அப்படின்லாம் திட்டுவாங்கல்ல. இப்போ அந்த விஷயத்துக்கும் காலையில எழுந்து படி அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்கும் இப்ப நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அதுவும் ரொம்ப சிமிலரா வருது இல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி எழுந்து படிச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம்? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை கான்சென்ட்ரேஷன் ஒன்று, ரெண்டாவது வந்து மெமரி. ரைட்டா? ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தடவை 2 தடவை படிச்சிட்டாலே அவங்களுக்கு மெமரி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க அந்த புக்ஸை தொடணும்னு இல்லை. சரியா? ஸோ இது நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் ஆல்ஃபா ஸ்டேஜ் ஆஃப் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த குழந்தைங்க ரொம்ப சிரமப்படாமல் அந்த ஒரு தடவையோ 2 தடவையோ அந்த லெசன்ஸ் அவங்களோட பள்ளி பாடங்களை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால மெமரைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஏன்னா ஆல்ஃபா நிலையில் நீங்கள் எதை மெமரைஸ் பண்ணிங்கனாலும் அது இன்ஃபேக்ட் லைஃப் லாங் இருக்கும். சரியா? நீங்கள் நல்லா இன்னைக்கும் வந்து உங்கள் செட்லேயே உங்கள் ஏஜ் குரூப்ல யாராவது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சவங்க கிட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு லெசன்ல ஏதாவது ஒன்று கேளுங்க, அதை பற்றி ரிலவெண்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க மெமரியில் வந்து அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சரியா? இப்போ நமக்கே கூட இப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்காதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு கோயில் விசேஷம் இல்லை எங்கேயாவது வெளில போயிருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியூரில் போகும்போது காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கோயிலெல்லாம் பாட்டு போடுவாங்க. ஆமாம், சரியா? அந்த பாட்டு நமக்கு வேணுமோ வேணாமோ அது நமக்கு வந்து மெமரைஸ் ஆயிருக்கும். அதிகாலையில கேட்ட பாட்டு நமக்கு மெமரைஸ் ஆயிருக்கும். சரியா? அந்த பாட்டை இன்னைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களால அப்படியே லிரிக்ஸோட பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். சரியா? அப்போ அது எப்படி பதிஞ்சுது? சரியா? அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது ரொம்ப சீக்கிரம்
கிராஸ்பிங் பவர்னு சொல்லக்கூடிய அதீதமான ஒரு எதுவாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு இழுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த பிரெயினுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் அதிகாலையில் எந்திரிச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான செயலாக பார்க்கப்பட்டது. ஓகே, சரியா? இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துட்டோம், காலையில எழுந்தாச்சு. எழுந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு பயிற்சி முறையாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட நேயர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். இது ஜென்ரலா பொதுவா சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட ஹெல்த்ல பாருங்கன்னு சொல்லுவேன். சரியா? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வாக்கிங் போங்க. ரைட்டா? தப்பில்லை. யூ வில் கெட் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும். வாக்கிங் போங்க. சரியா? ஏன்னா ஹெல்த் வந்து இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட், ப்ரீஷியஸோட காஸ்ட்லியானது. இன்னைக்கு ஒரு கிட்னியோட விலை என்ன? ஸோ ஹெல்த் வந்து இருந்தா தான் நீங்க அடுத்தது பைசா வந்தாலே அனுபவிக்க முடியும். சரியா? ஸோ ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டுடே. நான் சொல்லுவேன், மெடிக்கல் மாஃபியா வேர்ல்டுல நீங்க ஹெல்த் பாதுகாத்துக்கலைன்னா சம்பாதிச்சு அங்கேயே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. சரியா? ஸோ அந்த வேர்ல்டுல தான் இருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க வேற லைஃப்பில் என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான விஷயங்கள் என்னன்னு பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு சொன்னாக்கா காலையில் எந்திரிச்சு இன்னும் வேற எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸில் போகலான்னு சொல்லி ஐடியாஸ் கிரியேட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் போகணுமா, நீங்கள் மந்த்ராஸ் சேன் பண்ணுங்க. சரியா? பீஜ் மந்த்ராஸ் நிறைய இருக்கு, குலதெய்வ மந்த்ராஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த மந்த்ராஸ் சேன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ, உங்களோட தேடல் எதை நோக்கி இருக்கோ அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது இன்னொரு ரிசல்ட் சீக்கிரமா கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே குருஜி, பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாமே ரொம்ப புதிதா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் கண்டிப்பா எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் நல்ல டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி குருஜி. நமஸ்காரம்மா.